திமுக சார் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் சார். இதனாலதான் சார் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் இவ்வளவு மேல வந்திருக்கு. என்ன மாதிரியான பேசிக் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்திருக்கீங்க? முதல்ல நீங்க தொடருங்க சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல நிகழ்வான தேர்தல் பயணத்தை அமைத்து கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டிருக்கும். முதல் சுற்றுக்கு தலா 3 நிமிடங்கள் வழங்கப்படும். நோட் பண்ணிட்டு இருப்போம். அதனால உங்களுடைய கருத்துக்களை வேகமா சொல்லுங்க. நன்றி சார். நியூஸ் தமிழ் சேனலுக்கு முதலில் எங்களுடைய திமுக கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமாக இருந்தாலும் கூட இங்குள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகள் திமுகவின் எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதியாக உள்ளது. அதிலிருந்தே திமுக என்பது திருப்பத்தூரில் முக்கிய கட்சியாக திகழ்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகும். இவை அனைத்திற்கும் மேலாக இந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் நண்பர் செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அது கூட்டணிக்கு சென்ற நிலையில் சில சிறு வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்த கூட்டணியாக உள்ளது. திருப்பத்தூரை பொறுத்தவரை இது தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற இணைப்பு சாலைகள் அதிகம் உள்ள பகுதியாக உள்ளது. மேம்பாலங்கள், தடுப்பு பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே பாலங்கள், இணைப்பு சாலைகள், குடிநீர் வசதிகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், அரசு மருத்துவமனை, அது மட்டுமல்லாமல் மற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு செய்யப்படும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் தொகுதியாக திருப்பத்தூர் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் திராவிட மாடல் அரசாங்க நடத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய தலைவர் தளபதியார் முதலமைச்சர் அவர்களின் சீரிய கண்காணிப்பே இவ் அனைத்திற்கும் காரணமாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செய்துள்ள வளர்ச்சி பணிகளை கோடிக்கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய முதலில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டாலே கூட அரசு மருத்துவமனை எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது தங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். சுமார் 24 கோடிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதி மீதும் கூடுதலாக 16 கோடிகள் ஒதுக்கப்பட்டு அரசு மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அதுவும் இல்லாமல் உள் விளையாட்டு அரங்கங்கள் ஆங்காங்கே புதிதாக இளைஞர்களை ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும், அவர் உடல் திறனையும் உள்ள திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் எங்களுடைய இளந்தலைவர் துணை முதல்வர் அவர்களின் பொறுப்பில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அடிப்படையில் பல்வேறு உள் விளையாட்டு அரங்கங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக மகளிர் நலனில் அக்கறை கொண்ட, தாய்மார்களின் நலனில் அக்கறை கொண்ட, அனைத்து வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அனைத்து பொதுமக்களுமான ஒரு நல்ல திட்டங்களை எங்களுடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த மட்டில் இன்னமும் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நல்ல நம்பிக்கையில் கட்சியில் இருப்பவர்களுக்கும் கட்சியில் இல்லாதவர்களுக்கும் அனைவருக்குமான ஒரு பொது திட்டத்தை வகுத்துக் கொண்டு எங்களுடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அதிக வளர்ச்சியை திருப்பத்தூர் இன்னும் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட வளர்ச்சியை அடுத்த ஆட்சி தொடரும் போது 4 தொகுதிகளுக்கு சேர்த்தே பேசலாம். வாணியம்பாடியில பேசுறதுனால வாணியம்பாடிக்கு மட்டும் பேசணும் இல்ல, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், திருப்பத்தூர் இந்த தொகுதிகளுக்கு திமுக செய்தது அதையும் வேகமா சொல்லுங்க. எல்லாமே இப்படி நீங்க கேட்கலாங்க. பச்சைக்குப்பம் இப்படி இருந்து வந்து பச்சைக்குப்பம் ரயில்வே பாலம் பிளஸ் பக்கத்திலே ஒரு பிரிட்ஜ் கட்டி இருக்கிறோம். ஒரு 30 கிராமங்கள் மழை வந்தால் ஒதுங்க முடியாத ஒரு இடத்த வந்து பச்சைக்குப்பம் ரயில்வே பாலத்தை ஒட்டி ஒரு பாலாற்றில் ஒரு பாலம் கட்டி இருக்குது. ஆவாரப்பம் பாலம் கட்டி கொடுத்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் டேம் கட்டி இருக்கிறோம் ஆவாரகுப்பத்துல பக்கத்துல. அது இல்லாத இது அனைத்திற்கும் மேலாக தலைமை மருத்துவமனை திருப்பத்தூரில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரிங் ரோடு 60 லட்சத்தில் மதிப்பில் இங்க ஜோலார்பேட்டை தொகுதியிலும் 74 லட்சத்து மதிப்பில் 74 கோடி மதிப்பில் திருப்பத்தூரிலும் கூட ரிங் ரோடு சாலைகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக சுற்றுலா தினங்கள் கொண்டாட கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஏலகிரி மலையில் பல கோடி மதிப்பீட்டில் ரிங் ரோடு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கால்நடை மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்து கல்வி வசதிகளுக்காகவும் மகளிர் வசதிகளுக்காகவும் எல்லா விதமான திட்டங்களையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதியாரின் தலைமையில் சீரிய முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி.